வணக்கம் நான் சங்கீதா தினந்தோறும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா saree drapeing வீடியோ தான் பார்க்க போறோம். saree எப்படி ஒரு 5 minutesல ஈஸியா குயிக்கா கட்டறது அப்படிங்கிறது மடிப்பு பாத்தீங்க அப்படினா அயன் எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. சூப்பரா கையிலேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வந்து saree ஒரு 5 minutesல நம்ம வந்து கட்டறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நான் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட்டறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கட்டறீங்க இல்ல கட்டி பழகுறீங்க அப்படினா இந்த சாரியோட மேல் கார்னர் இருக்குல அங்க நீங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாரி அவுந்துரும் அப்படினு சொல்லிட்டு நீங்க பயந்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்க இங்க ஒரு சிலர் இங்க பண்ணுவாங்க. நீங்க இங்க பண்ணுனீங்க அப்படினா நம்ம இடுப்பு ஸ்டார்ட் ஆகுதுல அங்க பண்ணுனீங்க அப்படினா போதும். இப்போ இந்த மாதிரி இந்த நாட்டை வந்து இப்படி நம்ம ஃபிட் பண்ணனால இன்ஸ்டன்ட்ல ஃபிட் பண்ணிடுறோமா. அப்போ பண்றப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவுந்து வர. சப்போஸ் காலில் மிதிச்சிங்க அப்படின்னா புதுசு கொஞ்சம் நடக்க தெரியாம சாரி கட்டி நீங்க காலில் மிதிச்சிங்க அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரம் அது பார்த்தீங்க அப்படின்னா அவுந்து வராது. இப்போ உங்களுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு சாரி இந்த மாதிரி ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இங்க இந்த மாதிரி சொருவிக்கலாம். இதே மாதிரி நம்ம சுத்தியும் சொருகிக்கலாம். சாரி ஃபுல்லும் எந்த ஹைட்டுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு சொருக முடியுமோ அந்த அளவுக்கு சொருகிக்கலாம் இந்த ஹைட் லெவலை வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முந்திய ஒரு ரவுண்ட் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு சுற்றணும். அதாவது ஒரு ஹோல் நம்ம முந்தி போடுறதுக்காக பல்லு என்ன ஹைட்டில் வேணுமோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நம்ம எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து முந்தி வந்து நல்ல லென்த்தாக வைக்கணும். கீழே ஒரு 4 இன்ச் மட்டுமே நீங்கள் கேப் கொடுத்தா போதும். முந்தி உரசாமல் ஒரு 4லேருந்து ஒரு 5 இன்ச் மட்டும் ஹைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் வந்து மேலே அதாவது முட்டிக்கு கொஞ்சம் கீழே ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்க முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வச்சு கட்டுவாங்க. அதை விடவே நீங்கள் நல்லாவே நீங்கள் இறக்க வைக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இறக்க வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹைட்டாக தெரிவிங்க ஷார்ட்டாக இருக்கிற. அதான் சப்போஸ் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முட்டிக்கு கீழே வரைக்குமே நீங்கள் வந்து அதை வந்து கீழே இறக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் ஹைட்டாகவும் தெரியுமோ. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க மீடியமாக தெரிவாங்க. இப்போ இந்த வந்து நம்ம நார்மலாக வந்து எப்போ நம்ம முந்தியெல்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் சாரீ அப்படிங்கிறனால ஒரு 6லேருந்து 7 ஃப்ளீட்ஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரீ சில்க் சாரீ அந்த மாதிரிலாம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 7லேருந்து 9 ஃப்ளீட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். உங்களோட அந்த சாரியோட அந்த பார்டரை தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலரில் சாரியில் பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வந்து பெருசாக இருக்கும், ஒரு சிலரில் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த முந்தியோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 இன்ச் இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது. அந்த அளவுக்கு வச்சிங்க அப்படின்னாலே போதும். நான் இப்போ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி விட்டு இது அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் கையிலேயே வந்து லைட்டாக அயன் பண்ண மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம நீட்டாக கட்டிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாகும். இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக அயன் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக கட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஹைட்டில் வந்து நம்மளுக்கு முந்தி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அகலம் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பின் பண்ணுவாங்க. நம்ம சில்க் சாரீ அந்த மாதிரி இல்லை ரொம்ப நேரம் நம்ம வேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து பின் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 பின்னு தான் தேவைப்படும். இப்போ நான் மேலே வந்து பல்லுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அழகாக ரொம்ப அகலமாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அகலம் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சைடு அடிக்காமல் இருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குறுகலாக இருக்கும், பாடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும், ஷோல்டரோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லா வந்து சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கட்டுறக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சைடெல்லாம் அடிக்காமல். இப்போ நான் வந்து இந்த முந்தி பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம முந்தியிலிருந்து அந்த ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ
அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு 5லிருந்து 6 எண்ணம் வர்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அகலமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீடியமாக ஒரு அளவில் எடுத்துட்டீங்க, ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சில் எடுத்துட்டிங்கனாலும் நம்மளுக்கு வந்து நல்லாவே வரும். இப்போ எனக்கு ஒரு 5 ப்ளீட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணின மாதிரி நல்லா வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அயன் பண்ண ஃபோல்டு மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு இன்னொன்று நம்ம வந்து ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியே சாரீ மடிப்பு வைப்பாங்க. அந்த மடித்து வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாரீ வந்து திருப்பி மடிக்கணும். அந்த மாதிரி திருப்பி மடித்தா ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலருக்கு கட்டுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த நேரம் என்னடா ஒரு மாதிரி தூக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா சாரீ நம்ம எப்போ மடிப்போம்ல அந்த மாதிரி மடிக்காமல் திருப்பி வச்சு மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த மடிப்பு பார்த்திங்க அப்படின்னா உள் சைடு போயிடும், நம்மளுக்கு முந்தி பக்க சைடு போன மாதிரி போயிடும். அதனால நம்மளுக்கு அது பெருசாக அந்த நேரம் நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள் மேலே அந்த முந்தியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி டைட்டாக வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக பின் பண்ண முடியுமோ நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சாரீ இருக்கும். நம்ம பின் பண்ணின வரவு கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம வந்து சாரீ கட்டின வரவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு வந்து டைட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக பண்ணி இழுத்து இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிக்கலாம். ரொம்ப மேலே தூக்கி பண்ணாமல் நல்லா அடியில் வச்சு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல அகலத்தில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லை சைடு ஃப்ளீட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எடுக்க வேண்டாம். உங்களுக்கு இடுப்பு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3 வச்சிங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஃப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு 3 வச்சிங்க அப்படின்னா போதும். நான் வந்து சின்னதாக 3 தான் வைக்கிறேன், ரொம்ப வந்து வைக்கலை. நீங்கள் வந்து ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வைக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்குது உங்களுக்கு இடுப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 வச்சிங்கனாலும் அழகாக ஒரு விசிறி மாதிரி ரிங்காக தெரியும். இதே கொஞ்சம் இடுப்பு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கிறவங்க ஒரு 2 மேக்ஸிமம் 3 ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னாலே சைடில் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக வச்சாலும் ரொம்ப அகலமாக நம்மளை காமிக்கும். தொலையாந்து பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு ரொம்ப அகலமாக தனியாக அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதாக அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இடுப்பை காமிக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாமா பார்த்திங்க அப்படின்னா சைடில் பின்னாடி இந்த மாதிரி நல்லா சொருகிருங்க. டைட்டாக சொருகிட்டோம், சுருக்கு இல்லாமல் சொருகிட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நான் 3 பின்னு தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக கட்டிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு தனியாக அயன் பண்ணி தனியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நாளே பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி மடித்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கட்டியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீக்கெல்லாம் நான் ஒரு 6லேருந்து 7 ஃப்ளீட்ஸ்குள்ளே தான் நான் வைப்பேன். உங்களுக்கு வந்து பட்டு சாரீனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப சின்னதாக கூட வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு பார்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக கட்டிக்கலாம். ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு மாதிரி. இதே வந்து நீங்கள் சிந்தட்டிக் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கூட இன்னும் சின்னதாக எடுத்துக்கலாம் மடிப்பு. நான் இது ஒரு 5லேருந்து 6 இன்ச் வச்சுருக்கிறேன்னா நீங்கள் இன்னும் கூட சின்னதாக எடுத்து கட்டினோம்னா நல்ல ஒரு விசிறி மாதிரி அழகாக ஒரு ரிங் டைப்பில் இருக்கும். நம்மளுக்கு சாரீ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சிந்தட்டிக் சாரீ அப்படிங்கிறதுனால. அதனால் ஒவ்வொரு மாதிரி ஒரே மாதிரி எல்லா சாரியும் நம்ம கட்ட முடியாது. ஒவ்வொரு சாரிக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டினாதான் வந்து அழகாக இருக்கும். அந்த சாரியோட துணியை பொறுத்தளவு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும், உங்களை லீனாகவும் காமிக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். கட்டினா அப்படின்னா இந்த மாதிரி கட்டினா பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுக்க மறந்துடாதீங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்க தினந்தோறும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.